என் அன்பு தகப்பனாகிய யெகோவாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நாங்கள் வாழ தகப்பன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தகப்பனே, இந்த பூமியிலே எங்களை சுற்றி அநேக கண்ணிகள் சாத்தானால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாத்தானுடைய கண்ணிகளை எங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் விலக்கி பாதுகாத்து, தகப்பனை நீர் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நோக்கி ஓட தகப்பன் எங்களுக்கு கிருபை செய்திருவீராக. உம்முடைய மகனுக்கும் உம்முடைய மகளுக்கும் எது கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று உம்மை தவிர வேறு யாரும் அறிந்திருக்க முடியாது தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நீ செய்கிற நன்மையான காரியங்கள் தி பெஸ்ட்டாக இருக்கும் டாடி, தி பெஸ்ட் டாடி. முதலாவது மனுஷனையும் இந்த உலகத்தில் படைக்கிறதுக்கு முன்னால் பூமியை உண்டாக்கி, பூமியில் அவங்களுக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு வேண்டிய சகல நன்மையான காரியங்களை செய்து முடித்து தான் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தீர். எத்தனை அன்பு டாடி உங்களுக்கு எங்கள் மேலே தகப்பனே. அன்று நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தா, நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும்போது மரணம் வரும் உங்களுக்குள்ளன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த வார்த்தை ஆதாம் ஏவாள் கேட்டு கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னா அவங்க மிக சிறந்த ஒரு வாய்ப்பை இழந்திருக்க மாட்டாங்க, மிக சிறந்த ஒரு அன்பளிப்பை இழந்திருக்க மாட்டாங்க. அவங்க மாத்திரமல்லப்பா, மனித குலமே அந்த அன்பளிப்பை இழந்திருக்காது. ஆமாம், நீர் விளக்கின அந்த கனியை அவங்க புசிக்காமல் இருந்தால் மனித குலத்துக்கு மரணம் வந்திருக்காது. இன்றும் கூட தகப்பனே, ஆதாமை போல ஏவாளை போல தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டுட்டு சில நேரங்களில் தகப்பனே தப்பான ஒரு முடிவை எடுத்து தகப்பனே முதலாவது சந்தோஷத்தை கொடுத்து கடைசியில் அழிவில் நடத்துகிற வாழ்க்கையில் அவங்க போகிறாங்க தகப்பனே. அந்த மாதிரி இருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விசை அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து தகப்பனே அவர்கள் யோசிக்கணும், என் தகப்பனை எத்தனை நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார், நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்துட்டேனேன்னு உணர்ந்து தகப்பனே அவங்க பாவ வழியை உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு அவங்க வெளியே வந்து இடத்துல மனம் திரும்பி வந்து ரட்சிப்பு கொள்ள வர கிருபை செய். ஆம் தகப்பனே, தகப்பனே நீ சொன்னீரே, என் மகனே என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாய் நீ நாணவானாய் நடந்து என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என்றீரையா. ஆம் தகப்பனே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரை உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளாக வாழணும் தகப்பனே. பாவ வழியில் போகிற ஒவ்வொருத்தரும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து உம்மிடத்தில் மனம் திரும்பி ரட்சிப்பு கொள்ள வர தேவன் கிருபை செய்யும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் வரும்போது அவர்களை தயவாய் நினைத்தலும் இயேசு நாமத்தின் ஆட்சேபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்தங்களை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவித உபகாரம் மறவாதீர். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.